இப்போ இந்த ஆதார் மூவில பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க எப்படி அந்த கதை எழுதுறப்பயே இந்த ஆர்டிஸ்ட் தான் சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டே எழுதுனீங்களா? இல்லைம்மா எப்பொழுதுமே ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் முடிஞ்சிரும். ஸ்கிரிப்ட் ம். வந்து ஃபைனல் ஆயிடும். அது வந்து நேமு மத்த விஷயங்கள் அந்த கேரக்டரைசேஷன் அப்படி தான் இருக்கும். ஃபைனல் பண்ண பிறகு இது யார வந்து வாண்டட் பண்ணுது, இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றப்ப தான் ஆர்டிஸ்ட் உள்ள வருவாங்க. ஸோ அந்த லேயர்ல வந்து செலக்ட் பண்ணி வச்சது தான் நம்ம படத்தோட ஆர்டிஸ்ட் எல்லாமே. அருண் ஓகே. பாண்டியன் சார்லேருந்து எல்லாம். நீங்க சொன்ன மாரி அருண் பாண்டி சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் கருணா சார் கூட 2ண்ட் மூவி பண்றீங்க அவர் கூட. ஆமா, திண்டுக்கல் சாரதி, ஆ அம்பாசமுத்திரம் அம்பானி, அம்பாசமுத்திரம் 3வது மூவி. அதுக்கப்புறம் இது ஆதார். கருணா சார் கூட ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப வருட ட்ராவல். ஸோ ம். அதனால வந்து அது ஸ்க்ரீன் ஜெல்லிங் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். அவருக்கு தெரியும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னு தெரியும். அவரும் வந்து ஆ ரொம்ப நுணுக்கமான ஒரு பெர்ஃபார்மர். ம். ஆ ரொம்ப ஷார்ப்பா வாட்ச் பண்ணவங்களுக்கு கருணா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா தெரியும். ஆ ரொம்ப ஷார்ப்பா என்ன வேணுமோ அத கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. கூட நடிக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் அப்சர்வ் பண்ணி, அதுக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணணுமோ அத கரெக்ட்டா குடுப்பாரு. ஸோ அதனால அந்த ஜர்னி எங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கு. ஓகே. அப்புறம் மத்தபடி அருண் பாண்டியன் அண்ணா வந்து இதில ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷரா நான் அறிமுகமாறேன். அவரும் வந்து பெரிய கலைஞன். ம். ஊமை விழிகள்லாம் நம்ம ஊர்லேருந்து பார்த்துட்டு தான் இங்க வர்றோம். ஸோ அண்ணன் ஆபா சார், செந்தூர பூவே, புன்னகை மன்னன், வருஷம் 16 இந்த மாதிரியான ஃபிலிம் இன்ஸ்பிரேஷன்ல தான் நம்ம வர்றோம். சேரன் சாரோட பாரதி கண்ணம்மா, பொற்காலம். ஸோ இதெல்லாம். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது அருண் பாண்டியன் வந்து கூட கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணது ஒரு பெரிய ஹாப்பி தான். ரொம்ப சின்சியரான ஒரு கலைஞன்.